கண்ணெதிரே தோன்றினாள். புடவையில எப்படி அயன் பாக்ஸ் விழுந்து ஓட்டையாச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிற என் தெய்வத்தோட மனவேதனைக்கு என்ன அறியாமையே நானே காரணமாயிட்டேன். என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தை போக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லம்மா. உங்க மனவேதனைய போக்கணுங்கிறது தான் என் எண்ணம். அதனாலதான்மா பொசுங்கின இடத்துல நீங்க உயிரா நேசிக்கிற உங்க அம்மாவோட உருவத்தை எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துட்டு வந்தேன். சாதாரணமா ஒரு பூ மாதிரியும் இல்ல வேற டிசைன்ல நீ எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துட்டு வந்திருந்தா நான் நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் அம்மா உருவத்தை போட்டு நீ எடுத்துட்டு வந்த பாத்தியா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மா உருவத்தை போடணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? புடவை பொசுங்கின இடத்த பாத்துக்கிட்டே இருந்தப்ப அப்போ என் மனக்கண்ல உங்க அம்மாவோட உருவம் தான் வந்துகிட்டே இருந்தது. அதான் அப்படியே எம்ப்ராய்டரி பண்ணிட்டேம்மா. நீ பண்றதெல்லாம் ஆரம்பத்துல தப்பா இருந்தாலும் கடைசியில அது நல்ல விதமா தான் முடிஞ்சிருது. அதத்தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப எமோஷனல் டச்சா இருக்கு. இனிமே இந்த புடவைய கட்டிக்கிட்டு நான் எங்க போனாலும் என் அம்மா என் கூடவே வர மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் சக்தி. அம்மா என்னம்மா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க முகத்துல நான் திரும்பவும் சந்தோஷத்தை பார்த்துட்டேம்மா. எனக்கு அதுவே போதும். நீங்க எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும். நானும் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எனக்கான சந்தோஷம் அது மட்டும்தாம்மா. ஆண்டி நீங்களா? ஒன்னும் இல்லைல்ல, பார்த்து பார்த்து எழுந்துருங்க. ஆண்டி ஒன்னும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் அடிபடலமா, நீ பதட்டப்படாத. நான் கவனக்குறைவா வந்ததால தான் உங்க மேல இடிச்சிட்டேன். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. உன் மேல எந்த தப்பும் கிடையாதுமா. நான் தான் ரோட்டுக்கு வரும்போது பார்த்து வந்திருக்கணும். நல்ல வேளை நீ கீழே விழல. நீ கீழே விழுந்திருந்தா உனக்கு தாமா அடி பலமா பட்டிருக்கும். இதுக்காக நான் தாமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல, என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு தெரியும் ஆண்டி, தப்பு என் மேலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுமா. ஐயோ ஆண்டி இருங்க இருங்க, நானே எடுத்து கொடுக்குறேன். இருக்கட்டுமா. நீங்க இப்படி தனியா வெயில்ல எதுக்கு நடக்கிறீங்க? ஏதாவது ஆட்டோ புடிச்சு போலாம்ல? எனக்கு நடந்து போயே பழக்கம் ஆயிடுச்சுமா. வீட்டுல இருக்கும்போது சக்தி ஞாபகமாவே இருந்துச்சு. அதான் அவளை பார்த்துட்டு வரலாமேன்னு இந்த பழங்களை வாங்கிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆண்டி, அப்ப நீங்க சக்தி அக்காவை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா, நானும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்க 2 பேரும் சேர்ந்தே போலாம். வேணாமா, உனக்கு ஏன் சிரமம்? நீ போமா, நான் பொடி நடையா நடந்து வந்துடுறேன். என்னது? நான் வண்டியில போகணும், நீங்க பொடி நடையா வருவீங்களா? ஏன் ஆண்டி என்ன பாவி ஆக்குறீங்க? வாங்க சேர்ந்தே போவோம். அது இல்ல திவ்யா. அது என்ன, என் கூட வண்டியில வரதுக்கு பயமா இருக்கா? ஐயோ,
அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன, வந்து வண்டியில ஏறுங்க போலாம். சரிம்மா. வாங்க. ஏய் ரோகிணி, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தானே கேட்டேன். நீ பாட்டு காய்கறி நறுக்கிட்டு இருக்க. ஏய் சக்தி, நீ என்ன மாதிரியே பேசுற? உனக்கு பல குரல்ல பேச தெரியுமா? பேசுவேன்க்கா. யார் யார் மாதிரிலாம் பேசுவ? எங்க பேசிக்காமி. ஐயோ இப்ப வேண்டாம்க்கா. இந்து அம்மாவும் அனிதா சின்னம்மாவும் பார்த்தாங்கன்னா என்ன தொலைச்சு கட்டிடுவாங்கக்கா. அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க, வர்றதுக்கு நேரமாகும். நீ பேசு. என்ன சக்தி யோசிக்கிற? அக்கா கேக்குறேன்ல. சரிக்கா, உங்களுக்காக பேசி காட்டுறேன். ஆ, ஆ. முதல்ல யார் குரல்ல பேசலாம்? ஆ, முதல்ல நம்ம சிவா சார் மாதிரி பேசிக்காமி. நம்ம சிவா சார் மாதிரியா? பேசு 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 சக்தி. இடியட், நான்சென்ஸ். உனக்கு காமன் சென்ஸ் இல்ல? வாங்க ஆண்டி. இந்த வேலை இப்படிதான் செய்வாங்களா? கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்ண. முதல்ல இந்த வேலையில யார் உன்னை செய்ய சொன்னது? உனக்கு என்ன வேலை தெரியுதோ அதை மட்டும் தான் பார்க்கணும். என் அண்ணன் வாய்ஸ் மிமிக்ரி பண்றாங்க. உனக்கு தெரியாத வேலை இனிமே இங்க செய்யாது. இடியட், போ இங்க இருந்து. சக்தி அக்கா சூப்பர். அம்மா எப்பமா வந்தீங்க? நீங்க சிவா அண்ணா வாய்ஸ்ல பேசுனீங்கல்ல, அப்பவே வந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுக்கா, அப்படியே அச்சு அசலா என் அண்ணன் பேசின மாதிரியே இருந்துச்சு. மலரக்கா கேட்டாங்களேன்னு அதான் பேசி காட்டினேன். இப்போ நான் உங்க திவ்யா கேக்குறேன், எனக்காக தல அஜித் மாதிரி பேசுங்க பார்க்கலாம். ஐயோ அக்கா பேசுங்க. திவ்யா விருப்பப்படுறாள்ல, பேசி காட்டுமா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா பார்த்து பார்த்து செதுக்குறதுடா. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவமானப்படுறதும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடப்படுறதும் நம்ம அகராதிலேயே இல்ல. அக்கா, தல அஜித் அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்திட்டீங்க. சான்ஸே இல்லக்கா, பின்றீங்க போங்க. என்ன சக்தி, பிரமாதமான கலை நிகழ்ச்சி நடக்குது போல இருக்கு. அப்பா, சக்தி அக்கா என்னமா மிமிக்ரி பண்றாங்க தெரியுமா? நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஏன் சக்தி, உலகத்துல இருக்கிற எல்லா திறமையும் உனக்குள்ளதான் அடங்கி இருக்கு போல. சக்தி, எனக்காக இளைய தளபதி விஜய் மாதிரி பேசி காட்டுறியா? பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குதுங்க. என்ன சொன்ன? உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. ஐயோ சக்தி அக்கா, கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க. இதெல்லாம் எப்படிக்கா கத்துக்கிட்டீங்க? எங்க பாட்டி ஊர்ல இருக்கிறப்பதான் கத்துக்கிட்டேன்.
அப்பா மாதிரி பேசி எங்க பாட்டியை ஏமாத்திருக்கேன் தெரியுமா? அடி பாவி, இப்படிலாம் கூட பண்ணுவியா நீ? அக்கா, எல்லார் மாதிரியும் சூப்பரா மிமிக்ரி பண்றீங்க. எங்க ருத்ரா அத்தை மாதிரி பேசுங்க பார்க்கலாம். அவங்கள மாதிரி பேச முடியுமான்னு தெரியல, ஆனா செஞ்சு காட்டுவேன். செஞ்சு காட்டுங்கக்கா. அதை பார்க்க தானே நாங்களும் ஆர்வமா இருக்கோம். அருணாச்சலம், சொல்லுங்க மேடம். நாளைக்கு நடக்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். அதுல நம்ம கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். யாராவது லீவ்ல இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கட்டாயம் கலந்துக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே மேடம். சூப்பர்க்கா, செம்ம. அக்கா, உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மாஸ் பண்றீங்க. நீங்க இறங்கி வரச்ச அப்படியே அத்தை மாதிரியே இருந்துச்சு. இந்தா. அம்மா போதுமா? போதும்னு சொல்லக்கூடாது. இந்த மொத்த பழத்தையும் நீ தான் சாப்பிடணும். உனக்காக தான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். போதும்னு சொல்லாம சாப்பிடு. பழத்தை வாங்கிட்டு வந்து எப்படி பகுமானமா ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா பாரு. இப்ப மட்டும் என் பொண்ணு அனிதா வீட்டுல இருந்திருந்தா கதை வேற மாதிரி இருந்திருக்குமே. என் செல்லக்குட்டி வந்துட்டால, இனிமேதான் இருக்கு கச்சேரியே. அம்மா போதுமா? ஏய், என்ன இதெல்லாம்? எங்க வீட்டுக்கே வந்து நாங்க சாப்பிடுற பழத்தை எடுத்து உன் மகளுக்கு ஊட்டுறியா? ஐயோ இல்லம்மா, என் பொண்ணை பார்க்க வரும்போது நான் தான் கடையில இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உன் பொண்ணு இந்த வீட்ல என்ன வேலை செய்யறா? வீட்டு வேலை. வீட்டு வேலை செய்யற ஒருத்திக்கு நீ பழம் வாங்கிட்டு வந்து ஊட்டி வேற விடுவியா? யார் யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு இது என்ன சத்திரமா? அத்தை, இப்ப நம்ம வீடு நீங்க சொல்ற மாதிரி தான் ஆயிருக்கு. அதான் இந்த மாதிரி அக்கப்போர்லாம் நடக்குது. ஏ ரத்னம், அம்மா இங்க வா. இதோ வரம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அடுத்த முறை ஹால்ல நாங்க ஒரு ஊஞ்சல் கட்டி விடுறோம்.
உங்க பொண்ணு அதுல சென்டர்ல உட்கார வச்சு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து இவளுக்கு மாறி மாறி ஊட்டி விடுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊஞ்சல ஆட்டி விடுறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன ரத்னம், ஊஞ்சல் கட்டிடலாமா? ஐயோ சின்னம்மா, நான் உங்க வீட்டு டிரைவர்மா. நாங்கெல்லாம் உங்க காலுக்கு கீழே. நீங்க போடுற பிச்சையில தான் நாங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இந்த வீட்டோட இளவரசிமா. உங்களுக்கு நாங்க தான் ஊஞ்சல் கட்டி சேவகம் பண்ணணும். ஆனா உன் மகளுக்கு தான் அந்த நினைப்பே இல்லையே. ஏங்க, நீங்க வீட்ல தானே இருந்தீங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டேனே, இன்னும் எதுவுமே குக் பண்ணலையே. ஐயோ, இவ்வளவு நடு வீட்ல உட்கார வச்சுட்டு பழம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா, இதுல என்னம்மா தப்பு இருக்கு? நான் உங்க மக, எனக்கு நீங்க பாசத்தோட ஊட்டி விட மாட்டீங்களா? ஏய், நீ இவ்வளவு ஒண்ணா? நீ என் பொண்ணு. ஆனா இவ யாரு? இந்த வீட்டோட வேலைக்காரி. இவளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும். நம்ம பெட்ரூம்ல வந்து படுக்கிறது மட்டும் இல்ல, பர்சனல் யூஸுக்காக நம்ம காரையும் கேட்டாலும் கேட்பா. அப்படிப்பட்ட ஆள் தானே இவ. என் அம்மா உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்காங்கன்னு ஓவரா ஆட்டம் போடுறல, இது சரியில்லை. இங்க பார், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உன் பொண்ணு மேல உனக்கு பாசம் இருந்தா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நடக்க கூடாது. மீறி நடந்துச்சு, நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. உன் பொண்ணு நீ உன் கூடயே கூட்டிட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. வா. சக்தி, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாமா. வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாமா சக்தி, போயிடலாம். இல்லம்மா, என்னால வர முடியாது. என்னை இங்க தங்க வச்சு பாதுகாப்பு கொடுக்கறது ருத்ரா அம்மா தான். அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து வருவேன். அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அனிதா சின்னம்மாவும் இந்து அம்மாவும் ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டு போறாங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. சொல்லு டார்லிங். என்ன மணி, பணம் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் இல்ல டார்லிங். இன்னும் இல்லையா? மணி, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. இல்லனா உயிரை காப்பாத்த முடியாதா? நான் உன்னதான் நம்புறேன். ஒன்னும் கவலைப்படாத, எதுவும் தப்பா நடக்காது. நான் உடனே பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் மணி. ஓகே. நரம்பு அருந்துரும் சின்ன போல் இல்லை எந்திரம் வெற்றியோ வீர தந்திரோ. யாரு நீங்க யாரு? யாரு? யாரா நீ? யார் நீ? நயோரும் கத்தம் உடுந்ததுடா. ஏய், யாரா? யாரா நீ?
அம்மா ஐயோ என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க